இருக்குது. இன்னைக்கு விவசாயம், அதாவது பொங்கல் திருநாள் என்பது அறுவடை திருநாள். மாட்டு பொங்கல் என்பது மாடுகள், அதாவது விலங்கினங்களுக்கு, மாட்டுக்கு மட்டும் இல்ல, ஆடுகள், மாடுகள், மனிதன் வளர்க்கக்கூடிய அனைத்து பிராணிகளுக்கும் அந்த நாளாவது ஓய்வு கொடுத்து அவர்களை குளிப்பாட்டி அவர்களுக்கு மரியாதை செய்வது, அந்த நாளாவது துன்புறுத்தாமல் இருக்க வேண்டும். ஆனால் நீ என்ன செய்யற, அந்த நாள் தான் அந்த மாட்டை போய் நீ தொல்லை பண்ற. அடிப்படையிலேயே எனக்கு தவறான அப்ரோச் நீங்க பண்றீங்க. அப்ப இனிமேல் என்ன செய்யணும், நீங்க அமெரிக்காக்காரர் தான் நாட்டு மாட்டை ஒழிக்கிறதுக்கு திட்டமிடுறாங்க, வெளிநாட்டு சதிகள் இருக்குது அப்படின்னு சொன்னா இனிமேல் நாம பின்னாடி போகணும். 50 வருஷங்களுக்கு முன்னால வந்த கிரீன் ரெவல்யூஷன், பச்சை புரட்சி தவறு. 70-80களில் வந்த வெண்மை புரட்சி, பால் உற்பத்தி புரட்சி தவறானது. தொழில் புரட்சி தவறானது. இனிமேல் இந்த படித்த இளைஞர்கள் இன்னைக்கு அலங்காநல்லூரும் சென்னையிலும் போராடக்கூடிய பெண்களும் இளைஞர்களும் இனிமேல் எந்த காரணத்தை கொண்டும் பைக்கில் போகாத, பஸ் ஏறாத, கார்ல பயணம் செய்யாத, ரயில்ல பயணம் செய்யாத, பிளைட்ல போகாத. இனிமேல் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி நீ நாட்டுக்கால வாங்கு, கட்ட வண்டியை வாங்கிக்கோ, அதுலயே பயணம் செய்ய. அப்பதானே காளையை வளர்க்க முடியும். ஒரு நாள் ஜல்லிக்கட்டு மட்டும் நீ நடத்தினா எப்படி காளையை வளர்க்க முடியும்? அப்ப நிறைய காளைகள் உற்பத்தி, நாட்டு காளை வரணும், அப்பதான் சாணம் போடணும், அப்பதான் ஆர்கானிக்னு சொன்னா நீ வீட்டுக்கு 4 காளை வச்சிருக்கணும், 4 மாடு வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா அதை வளர்க்கறதாரு. நீ போய் கம்ப்யூட்டர் கல்வி படிச்சுட்டு நீ சென்னையிலையும் பாம்பேலையும் பெங்களூர்லயும் அமெரிக்காவில் இருப்ப. அப்ப இந்த மாடு வளர்க்கறதுக்கு எவன் கிடைப்பான்? கீழே எழுச்சி வாயம் தாழ்த்தப்பட்டவன் கிடைப்பான். அவனை மாடு வைக்க போட்டு நீ அமெரிக்கா போயிடுவ. இதுதான் உன்னுடைய தமிழ் கலாச்சாரமா? மீண்டும் இந்த தமிழ் சமுதாயத்தை கொண்டு போய் ஆண்டான் அடிமை கொண்டு போறதுக்கு தான் நீங்களா பேச வரீங்களா? முதல் தமிழர் பண்பாடுங்கிறது மனிதநேயம் இல்லாத தமிழர் பண்பாடாக இருக்க முடியாது. தமிழ்நாடு அரசாங்கம் இதுல மிகப்பெரிய தவறு செய்வதாக நான் கருதுறேன். சாதாரணமாக ஒரு அமைப்பு, ஒரு கட்சியின் சார்பாக ஒரு உண்ணாவிரத்துக்கு அனுமதி கேட்கப்பட்டா 1000 கேள்வி கேட்கறீங்க. இந்த இடம் சரியா கிடையாது, அந்த இடம் சரியாகிறீங்க. ஒரு ஊர்வலத்துக்கு அனுமதி கேட்டா நீங்க கொடுக்க மறுக்கிறீங்க. ஒரு மாநாடு அனுமதி கேட்டா நீங்க கொடுக்க மறுக்கிறீங்க. அதே சமயத்தில் இந்த கடந்த 4 நாட்களாக சட்டவிரோதமாக எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் இரவு பகலா போராட்டம் நடத்துறதுக்கு எப்படி நீங்க அனுமதி கொடுக்குறீங்க? காவல்துறையோட மோதினாலும் கூட நீங்க ஒரு வழக்கம் போட மாட்டீங்க. வழக்கு பதிவு செய்ய மாட்டோம், முன்னெச்சரிக்கையாக தான் கைது செய்யணும்னு சொல்றீங்க. இது ஏன் மற்ற கட்சிகளுக்கு மனித உரிமைக்காக போராடக்கூடிய கட்சிகள், அமைப்புகள் மீது நீங்க இது மாதிரி எண்ணங்கள் கொள்றதில்ல?